சோழன் வந்து வீட்ல சேரன் அண்ணனும் சந்தாவோட காதல் கதைய சொன்ன உடனே வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். அண்ணனுக்கும் காதல் பூத்துருச்சே மனசுல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. சேரனுக்கு ஒரே வெக்கம் தாங்க முடியல. ஸோ இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நடேசனுக்கு ஒரு பயம். என்னடா இது அந்த ஹிந்திக்கார பொண்ண போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா ஆ நம்ம நடேசனுக்கு மட்டும் தான் தெரியும். பல்லவனோட அம்மா யாரு? அவங்கள கல்யாணம் பண்ணாங்களா? இல்லையா? அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஒருவேள இந்த ஹிந்திக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, பண்ணி வச்சுட்டோம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேள இத வச்சு ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹிந்திக்கார பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளா எப்படி கொண்டு வரது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்? ஆ அவங்க வந்து நல்லவங்க தானே! மன்னனுக்கு சந்தா நல்லா பொருத்தமான ஜோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல 2 பேருக்கும் பாஷை புரிய வேண்டாமா? பேசுற மொழி புரிய வேண்டாமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் போக போக அண்ணன் கத்துக்குருவாங்க. சந்தாவும் இப்ப தமிழும் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மொழியெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா நடேசனுக்கு தான் தெரியும். இனிமே தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து எப்படியாவது இவங்க கல்யாணத்த நடத்த விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சரி நம்ம சரணுக்கு வந்து பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, என்ன பிரச்சனை வருமோ, அது வந்து ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சந்தாவ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பல்லவனோட அம்மா பத்தின விஷயமும், பல்லவன் இவங்களோட சொந்த தம்பியா இல்லையாங்கிறதும் தெரிய